தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும், அது வார்டு உறுப்பினர்லேருந்து அது பிரதமராக இருந்த வரைக்கும் அவர் அரசியல் பிரமுகர்கள் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் மீதான விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா அது விலக்கு இருக்குது. அது வந்து அவதூறு அப்படின்னு கொண்டு போக முடியாது. அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, இல்லாத ஒரு விஷயங்களை உருவாக்கி தனிப்பட்ட விஷயங்களை விமர்சனத்துக்கு உட்படுத்தும் போது, அவதூறை பரப்பும் போது அதில் முகாந்திரம் இருந்தால் நம்ம தொடர முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஐபிசி பிரிவு 499 படி, அதே மாதிரி அதில் 500, 501 அந்த பிரிவுகளும் வந்து அந்த அவதூறு அப்படின்றதுக்கான வரையறை கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு இப்போ பிஎன்எஸ்ல 356 பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 உட்பிரிவு இதில் வந்து விரிவாக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 356 பிரிவு 1 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை வரையறுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 வருடம் தண்டனையும் மேலும் அபராதம் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. அந்த 356 பிரிவு 2 வந்து அவதூறு அப்படின்றத வரையறுத்திருக்காங்க. அதாவது ஒருத்தரை பற்றி அவதூறு பரப்புற மாதிரி சித்தரித்து போஸ்டர் ஒட்டுறது, சமூக வலைத்தளத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பதிவிடுறது, அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மன உளைச்சல், இதெல்லாம் வந்து பொறுத்து அவருக்கு அவதூறாக அது வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். இது உடனடியாக வந்து அவதூறு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சம்மந்தப்பட்டவர் புகார் கொடுத்து இது அவதூறு தானா அப்படின்ற விஷயங்களை செஞ்சு